ஹஜ் பெருநாள் விடுமுறையில் முக்கிய நெடுஞ்சாலைகளில் 25 லட்சத்திற்கும் கூடுதலான வாகனங்கள் பயணிக்கக்கூடும். மலேசியர்களுக்கு விசா தளர்வை அமல்படுத்த இந்திய நாடாளுமன்றத்தில் கோரிக்கை எழுப்பப்படும். ராமநாதபுரம் எம்பி நவாஸ் கனி தகவல். அமெரிக்காவில் காணாமல் போன தனியார் ஜெட் விமானம் 53 ஆண்டுகளுக்கு பிறகு ஏரிக்கடியில் கண்டுபிடிப்பு. வங்கி கணக்குகளை ஊடுருவி கோடிக்கணக்கில் நட்டம் ஏற்பட காரணமான பலே ஆசாமிகள் சிங்கப்பூருக்கு நாடு கடத்தல். போர்ட்கில்லா நகைக்கடையில் ஒரே நிமிடத்தில் 27,000 ரிங்கிட் மதிப்பிலான நகைகளுடன் கம்பி நீட்டிய கொள்ளையன். திங்கட்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் ஹஜ் பெருநாளை ஒட்டிய வார கடைசி விடுமுறையில் நாட்டின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அதிகரிக்க தொடங்கிய வாகனங்களின் எண்ணிக்கை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை நீடிக்கும் என மலேசிய நெடுஞ்சாலை வாரியம் LLM கூறியிருக்கிறது. அதில் பிளஸ் நெடுஞ்சாலையை மட்டும் 22 லட்சம் வாகனங்கள் பயன்படுத்தலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையை 1,81,000 வாகனங்களும் 2 கிழக்கு கரை நெடுஞ்சாலைகளையும் மொத்தமாக 1,40,000 வாகனங்களும் பயன்படுத்தக்கூடும். இந்த லட்சக்கணக்கானோரின் பயணங்கள் சுமூகமாக இருப்பதை உறுதி செய்வதற்குண்டான முன்னேற்பாடுகளை செய்யுமாறு நெடுஞ்சாலை பராமரிப்பு நிறுவனங்கள் உத்தரவிடப்பட்டுள்ளன. தேவையான இடங்களில் ஸ்மார்ட் லேன் பாதைகள் திறக்கப்படுவது, டோல் சாவடிகளில் சாலை கட்டண வசூலிப்பில் இடையூறு வராமல் பார்த்துக் கொள்வது, அதிக வாகனங்கள் இருக்கும் பகுதிகளில் கூடுதல் டோல் பாதைகளை திறப்பது ஆகியவை அவற்றில் அடங்கும் என LLM கூறியிருக்கிறது. அனைத்துலக தொழிலாளர் அமைப்பான ILO-வின் ஒத்துழைப்புடன் 2025 ஆசியான் திறன்கள் ஆண்டை ஏற்று நடத்தும் கடப்பாட்டை மலேசியா உறுதி செய்திருக்கிறது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற 9 ஆசியான் தலைவர்களுக்கிடையிலான சந்திப்பின் போது மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிங் மலேசியாவின் அந்த விருப்பத்தை தெரிவித்தார். ஆசியான் வட்டார நாடுகளுக்கிடையில் அணுக்கமான திறன் தேர்ச்சி ஒத்துழைப்புக்கு அது வழிவகுக்கும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். ஆசியான் ஆழ்வளத்தின் அறிவாற்றலையும் திறன் தேர்ச்சியையும் அதிகரிக்க வல்ல முன்னெடுப்புகளில் மனிதவள அமைச்சின் கீழுள்ள HRD Corp உள்ளிட்ட நிறுவனங்கள் ஈடுபடவும் வாய்ப்பு ஏற்படுத்தப்படும் என அவர் கூறினார். அதிநவீன தொழில்நுட்பமான AI போன்ற துறைகளுக்கு முதலீடுகளையும் கவர முடியும் என ஸ்டீவன் கூறினார். 2025 ஆசியான் திறன்கள் ஆண்டானது தென்கிழக்காசியா முழுவதும் பல்வேறு திட்டங்கள் மற்றும் நன்முயற்சிகளை உள்ளடக்கியிருக்கும். தேசிய மனித மூலதன மாநாடு மற்றும் கண்காட்சி, மனித மூலதன மேம்பாட்டில் உள்ள சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் பற்றி விவாதிக்க உலகெங்கிலும் உள்ள தொழில்துறை பிரமுகர்கள் ஒன்றிணைக்கும் HRD Corp-இன் முக்கிய வருடாந்திர நிகழ்வும் அவற்றில் அடங்கும். இந்தியா மற்றும் மலேசியாவிற்கான நட்புறவு வலுவடைந்துள்ளதால் இருவழி வர்த்தகம் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனை மேலும் வலுப்படுத்த குறிப்பாக இந்தியாவிலிருந்து மலேசியாவிற்கு செல்லும் பயணிகளுக்கு விசா தளர்வை மலேசிய அரசு ஏற்படுத்தியது போல இந்தியாவும் அத்தகைய நடவடிக்கையை அமல்படுத்த வேண்டும் என நாடாளுமன்றத்தில் கோரிக்கை எழுப்பப் போவதாக ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி தெரிவித்திருக்கிறார். பினாங்கில் நடைபெறும் திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்ள வருகையளித்த அவருக்கு பலிதா நிறுவனம் பினாங்கு லைட் ஹோட்டலில் நடத்திய சிறப்பு நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது தமிழ்நாடு இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் துணைத் தலைவருமான நவாஸ் இதனை செய்தியாளர்களிடம் கூறினார். முன்பு தமிழகத்திற்கு பினாங்கிலிருந்து விமான சேவை நடைபெற்று வந்தது. இந்த சேவை மீண்டும் தொடரவும் உரிய நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுடன் பேச்சு நடத்தவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.
இந்த நிகழ்வில் பல சமூக அமைப்புகள் நவாஸ் கனிக்கு மாலை பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தியதுடன் பொலித்தா சமூக நல அமைப்பு அவருக்கு லட்சிய வேந்தர் எனும் விருதை வழங்கி கௌரவித்தது. இந்த நிகழ்வில் பினாங்கு லைட் ஹோட்டலின் நிர்வாக இயக்குநர் தான்ஸ்ரீ ரமேஷ், தமிழக தொழிலதிபர் டாக்டர் சிராஜுடீன், தொழிலதிபர் டத்தோ ஜவார் அலி, பொலித்தா நிறுவன இயக்குநர் டத்தோ உஸ்வத், பேராக் மாநில நகைக்கடைகளின் சங்க தலைவர் டத்தோ அமாலுடீன் இஸ்மாயில் உட்பட பல பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. ஸ்லாங்கோர் போர்ட்கிளாங்கில் உள்ள நகைக்கடை ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட துணிகர கொள்ளையில் கைத்துப்பாக்கி ஏந்திய ஆடவன் வெறும் ஒரே நிமிடத்தில் 27,000 ரிங்கிட் மதிப்பிலான நகைகளுடன் கம்பி நீட்டினான். நேற்று மாலை 4:15 மணியளவில் அச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. துப்பாக்கி முனையில் பாதுகாவலரை பிடித்து வைத்து உள்ளே சென்றவன் தரையை நோக்கி 2 முறை சுட்டதில் பொதுமக்கள் தலை தெறிக்க ஓடினர். அங்கிருந்து பணியாளர்களிடம் நகைகளை எடுத்து தருமாறு அவன் கேட்க அவர்களோ அடிபணியவில்லை. இதனால் மேசையில் இருந்த 2 காப்புகளையும் ஒரு தங்க சங்கிலியையும் தானாக எடுத்து கொண்டவன் வாடிக்கையாளர்களுக்கு சொந்தமான 2 கைப்பைகளையும் அபகரித்து கொண்டு நீல நிற யமஹா Y15 மோட்டார் சைக்கிளில் தப்பியோடினான். அச்சம்பவத்தில் நகைக்கடை பணியாளர்கள், வாடிக்கையாளர்கள் என எவரும் காயமடையவில்லை. சிவப்பு நிற சட்டையும் தலைக்கவசமும் அணிந்திருந்த கொள்ளையனுக்கு எதிராக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் தேடுதல் வேட்டையை தொடங்கியுள்ளது. ஏராளமான சிங்கப்பூரியர்களின் வங்கிக் கணக்குகள் ஊடுருவப்படுவதற்கு காரணமான மென்பொருள் மோசடி தொடர்பில் மலேசியாவில் கைதான 2 ஆடவர்கள் சிங்கப்பூருக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். பன்னாட்டு விசாரணையின் பலனாக கைதான 26 மற்றும் 47 வயதுடைய அவ்விருவரும் இன்று சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படுகின்றனர். கடந்த ஆண்டு ஜூன் முதல் அம்மோசடியில் ஈடுபட்டு வந்ததாக அவர்கள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கவிருக்கின்றனர். அவர்கள் இருவரும் பாதிக்கப்பட்டவர்களின் ஆண்ட்ராய்டு கைபேசிகளில் தீங்கிழைக்கும் APK செயலியை பதிவிறக்கம் செய்ய வைத்து அதன் மூலம் கைபேசியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர செய்யும் சர்வரை இயக்கியது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த மேல்வேர் APK செயலியின் மூலம் மோசடிக்காரர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் கைபேசிகளின் உள்ளடக்கங்களை மாற்ற முடியும். அதன் மூலம் அவர்களின் வங்கிக் கணக்குகளிலும் ஊடுருவி பாதிப்பை ஏற்படுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. அவ்விருவரின் இந்த நூதன மோசடியால் கடந்த ஆண்டு 1899 பேர் சிங்கப்பூரில் ஏமாற்றப்பட்டனர். அவர்களின் மொத்த இழப்பு 34.1 மில்லியன் சிங்கப்பூர் டாலர் என மதிப்பிடப்படுகிறது. கணினி மென்பொருளை சட்டவிரோதமாக மாற்றியமைத்த குற்றத்திற்காக அவ்விருவருக்கும் அதிகபட்சம் 50,000 சிங்கப்பூர் டாலர் அபராதம் மற்றும் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம். அமெரிக்காவில் காணாமல் போய் அரை நூற்றாண்டுக்கும் மேலான தனியார் ஜெட் விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. வெர்மாண்ட் மாநிலத்தின் சாம்பியன் ஏரிக்கு அடியில் அண்மையில் அவற்றை கண்டதாக தேடுதல் குழு கூறியிருக்கிறது. 53 ஆண்டுகளுக்கு முன் 2 பணியாளர்கள் மற்றும் பிரபல சொத்துடைமை நிறுவனத்தின் 3 ஊழியர்களோடு பயணமான அந்த தனியார் ஜெட் விமானம் விபத்துக்குள்ளாகி சாம்பியன் ஏரியில் விழுந்ததாக நம்பப்படுகிறது. அந்த 5 ஆடவர்களையும் தேடி மீட்க 1971 ஆண்டிலிருந்து பல்வேறு நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் 17 முறை முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவை பலன் தரவில்லை. இந்நிலையில் அதிநவீன கருவிகளின் துணையுடன் கடந்த ஆண்டு தேடல் மீட்பு பணிகள் மீண்டும் துரிதப்படுத்தப்பட்டதில் ஒரு வழியாக விமானத்தின் உடைந்த பாகங்களை தேடுதல் குழு நெருங்கியது. அச்சிறிய விமானத்தின் கதவு, ஈத்துப்போன இன்ஜின், விமானி அறைக்குள் இருந்த சாதனங்கள் போன்றவை தேடுதல் குழுவின் கேமராவில் சிக்கியிருக்கின்றன. காணாமல் போனவர்களின் வாரிசுகள் வாழும் காலத்திலேயே விமானத்தின் நிலை குறித்து அவர்களுக்கு தெரிய வந்திருப்பது குறித்து தேடுதல் குழு மகிழ்ச்சி தந்திருக்கிறது.
என்றாலும் விமானத்தின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட சரியான இடம் குறித்த தகவல் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படாமல் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது. காரணம், அது ஒரு மயான இடமாகும். சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு.